அல்லேலூயா. உங்கள் நாட்கள் புதிதாக எண்ணும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த நாள் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 51வது வசனம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே அவர் வந்தபோது இந்த வார்த்தையை சொன்னார். அதாவது, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று. இயேசு சொன்ன வசனங்களின்படி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அப்படி வாழுகிறார்களோ, அவர்கள் இயேசுவின் வசனத்தை கைக்கொள்ளுகிறபடியினால அவர்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பணக்காரர்களாய் இருந்தாலும், கோடீஸ்வர்களாய் இருந்தாலும், மரணத்தை நினைத்து ஒரு பயம், அல்லது பணமில்லாதவர்களாய் படிப்பறிவில்லாதவர்களாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், பொதுவாய் படித்தவர்கள் படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாதபடி மரணம் எல்லாரையும் ஒரே மாதிரியே வாரிக்கொண்டு போகிறது. ஆகவே மரணத்திலிருந்து தப்புற வழி என்ன? இயேசு சொன்னார், ஒருவன் என் வசனத்தை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண மாட்டான் என்று அவர் சொன்னதை நாங்கள் வாசித்தோம். அப்போ மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கை உண்டா? இயேசு சொல்லுகிற மரணம் ஆத்ம மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஒரு சரீர பிரகாரமான ஒரு மரணம் இருக்கிறது. அதன் பிற்பாடு இன்னொரு மரணம், அதனுடைய பேர் 2ஆம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது மரணம் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறதோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த மரணம் ஆத்ம மரணமாயிருக்கிறது. இந்த ஆத்ம மரணம் மிக பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும். பூமியிலே அவன் அவன் செய்த கிரியைகளுக்குரிய பலனை பெறுகிற ஒரு காலம் இருக்கிறது. நாங்கள் செய்கிற சில காரியங்கள் தவறா இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது தெரியாவிட்டால் நாங்கள் மறைத்து விட்டோம், தப்பிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். மரணத்துக்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே மனிதன் செய்த எந்த காரியத்தையும் குறித்து அவன் தப்ப முடியாதபடி, போக்கு சொல்ல முடியாதபடி வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷர் பேசின வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். மனிதர்களுடைய எண்ணங்களை குறித்து நியாய தீர்ப்பு நடக்கும் என்று சொல்லப்படும். சிந்தையில உண்டாக்குற இந்த எண்ணங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டா? மனுஷர்கள் பேசுற பேச்சு, சிந்தையில நினைக்கிற காரியங்கள், அதை கூட கர்த்தர் அறிந்து வைத்து நியாயம் தீர்க்க போகிறாராம். அப்படியானால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுகிறவன் யார்? ஆதலால் வேதம் என்ன சொல்லுகிறது? தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஆவியானவர்னால அது எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவ வசனமா இருக்கிறது. என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இந்த வசனங்களின் படி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விளங்கப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய பிழைகளையும் குறைவுகளையும் நிறைவுகளையும் அது வேறு பிரித்து காட்டும். அப்ப இயேசு சொல்லுகிற வசனம் வேத வசனம், அது தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனத்தின்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த மனிதன் அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு 2ஆம் மரணமாகிய அந்த ஆத்ம மரணம், 2ஆம் மரணம் இல்லை. இயேசுவின் வார்த்தை ஒரு மனிதன் கேட்டு அல்லது அறிந்து அல்லது அந்த வசனத்தை புரிந்து கொண்டும் அதன்படி அவன் செய்யாம போகும்போது அவன் மரணத்தை காண்கிறவனா இருக்கிறான். முதலாவது மரணம் இந்த பூமியிலே வாழ்ந்து முடிந்த பிற்பாடு மரிக்கும் போது அவர்களை அடக்கம் செய்து விடுவார்கள், அல்லது ஏதோ ஒன்றிலே அந்த மரண சடங்கு முடிந்துவிடும். அதன் பிற்பாடு இந்த ஆத்மா எங்கே போகிறது? மரணத்துக்கு பின்னே என்ன நடக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை இந்த பரிசுத்த வேதாகம் ஒன்றை வாங்கி வாசித்து பாருங்கள். இது சொல்லுகிறது மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது. அந்த மரணத்துக்கு பிற்பாடு நடக்கிற அந்த வாழ்க்கையிலே
ஒரு மனிதனுடைய நிரந்தர தீர்வு இருக்கிறது. பூமியில் 60, 70, 80, 100 வயசு வரை மனிதன் வாழும்போது இந்த வாழ்க்கைக்கு தேவையான அநேகத்தை மனிதன் தேடிக்கொண்டான். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு தெரியாது, பூமியில வாழ்ந்த வாழ்க்கையை விட ஜுகமாய் நித்தியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று. அந்த வாழ்க்கைக்கு போவதற்கு ஒரு ஜீவன் வேண்டும். அந்த ஜீவன் இயேசு கொடுக்கிற ஜீவன், அதுதான் நித்திய ஜீவன். அந்த இயேசு இருந்தா அந்த மனிதனுக்கு அது கிடைக்கும். அதாவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களும் படி ஒரு மனிதன் அதை கை கொண்டு வாழ்வானால் அவனுக்கு இயேசு சொன்ன ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவனை அவன் பெறும்போது அவன் நித்திய ஜீவன் உடையவனாய் 2ஆம் மரணத்துக்கு தப்பி அவன் தேவனோடு சேருகிறான். அவ முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. நீங்க இப்பொழுது மரித்து எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய தாத்தா பாட்டியில இருந்து இந்த உலகம் முழுவதும், உலகம் தோன்றின நாள்ல இருந்து முதலாவது மனுஷன்ல இருந்து இந்த நிமிஷம் வரை மரித்த சகல மனுஷர்களும் மரித்த அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இது மனித முதலாவது மரணம். ஆனா இதன் பிற்பாடு இவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இதுல முதலாவது உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது, 2வது உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. முதலாவது மரணம் இந்த பூமியில நாங்க மரிக்கிற மரணம். 2வது மரணம் ஆத்ம மரணம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது இந்த மரணத்துக்குரிய காரியம் நடந்த பிற்பாடு ஆத்மா போய் பாதாளம் என்கிற ஒரு இடத்திலே தற்காலிகமான ஒரு விசாரணை கூட மாதிரி ஒரு காவல் கூடத்தில் அடைக்கப்படுவது போல் அடைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆத்மா விசாரிக்கப்பட்டு திரும்ப வருகிற காரியத்தில் அது குற்றம் செய்த ஆத்மாவாய் நிரூபிக்கப்படுமானால் அந்த ஆத்மா 2வது மரணத்தை சந்திக்கும். அதனால 2ஆம் மரணத்துக்குள்ள போகாதபடி முதலாவது மரணத்தோட நீங்க கர்த்தரிடம் வந்துட வேண்டும். அப்ப அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் மரணத்தை காணாதபடி அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே முதலாவது உயிர்த்தெழுதல், இந்த பூமியில மரிக்கிற எல்லாரையும் இயேசு ஒரு நாள் உயிரோடு எழுப்புவார். அவர் எழுப்பும் போது முதலாவதா எழும்புற ஆட்கள் இருக்கிறாங்க, 2வதா எழும்புறவங்க இருக்கிறாங்க. முதலாவதாய் உயிர்த்தெழுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவங்களுக்கு நரகத்துக்கு தள்ளப்படும்படியான தீர்ப்பு கிடையாது. 2வது உயிர்த்தெழுதல்ல எழும்புகிறவர்களுக்கு 2வது மரணமும் இருக்கிறது. அவர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் அவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள். ஆத்ம மரணம் அவர்களுக்கு இல்லை. தேவனோடு அவர்கள் என்றென்றும் வாழ முடியும். நீங்க தேவனோடு என்றென்றும் வாழ விரும்புகிறீர்களா? மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா? இயேசு அப்படி சொன்னார். ஆத்ம மரணம், இந்த சரீர பிரகாரம் அந்த பூமியில மரித்தாலும் அதன் பிற்பாடு ஆத்மாவுக்கு ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்துக்குள்ளே நீங்க போகாதபடி அந்த ஆத்மா பிழைக்கத்தக்கதாய், அது ஜீவன் அடையத்தக்கதாய் இயேசு இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை உங்களுக்காய் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாருன்னு தெரியுமா? உங்களுடைய இந்த உலகத்து மக்களுடைய எல்லாருடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்று அவைகளை சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். பரலோகத்துக்கு போன இயேசு மீண்டும் வரப்போகிறார். வரும்போது அவரை நீங்க சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். ஆதலால் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே நீங்க இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு ஆத்ம மரணம், 2ஆம் மரணம் இல்லாதபடி இயேசு உங்களை நித்தியத்திலே தன்னோடு சேர்த்து கொள்வார். என்றென்றைக்கும் சந்தோஷமாய் நீங்க அங்கே இருப்பீங்க. இல்லாவிட்டால் 2ஆம் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்படி ஒரு மனிதனும் அந்த சூழ்நிலையை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காயும் எனக்காயும் இந்த உலகத்தில் கொடுத்து அன்புக்கு வந்திருக்கிறார். அந்த தெய்வீக அன்பை நீங்க மறந்துடக்கூடாது. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த இயேசுவை, 2ஆம் மரணத்தில் இருந்து தப்புவிக்கிற இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யும். எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இதோ நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன்.
அன்புள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய வசனத்தை அவர்கள் கை கொண்டு வாழும்படி அவர்களுக்குள்ள சதையான இருதயத்தை வைத்து, உணர்வுள்ள ஆவியை வைத்து, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி நீங்க உங்களை வழி நடத்தி அவர்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சொந்தரிக்கிறவர்களாய் நீங்க மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பூமியில் அவர்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையில், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலும் மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது அதிசயம் நடப்பதாக. கண்ணீரோடு இரவும் பகலும் இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆறுதலற்று சமாதானமற்று வாழ்வது ஏன் எனக்கு வாழ்க்கையை பாரமாய் இருக்கின்ற சொல்லுகிறவர்களுக்கு இயேசுவின் ஆறுதல்கள் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடு. உம்முடைய சமாதானம் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறவர்களுக்குள்ள தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படியாய் அவர்களை காக்கிறதற்காய் நன்றி. இந்த கொள்ளை நோய் காலத்தில் எந்த தீங்கும் அணுகாதபடி அவர்களை பாதுகாத்து உம்முடைய சொட்டைகளில் மறைவில் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின்படி வாழுங்கள். உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமேன்.